சூப்பரா ஒரு சைட் டிஷ் பண்ணலாமா? கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வைங்க. வாஷ் பண்ணிட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் ரெடியா இருக்கு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் தாளிச்சு, இந்த காய போட்டு வதக்குங்க. லேசா வதக்கினா போதும். கண்ணாடி வதக்கல். இத ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் கசகசாவ ஹாட் வாட்டர்ல ஊற வைப்போம். இப்ப கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கும். தண்ணிய வடிச்சுட்டு, ஒரே ஒரு மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து கொர கொரன்னு அரைச்சு வச்சுருங்க. வடைக்கு அரைக்கிற மாரி ஒரு கிண்ணத்துக்கு மாத்திடுவோம். அதே இதில நம்ம வதக்கி வச்சதோட கொஞ்சம் தேங்காய், கசகசா, முந்திரி பருப்புலாம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடுங்க. இப்போ வடைய தட்டிடுவோம். ஓவர் ஃப்ரை பண்ணக்கூடாது. லேசாக தான் செமி குக் பண்ணணும். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு ஜீரகம் மட்டும் தாளித்து இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு வேணுங்கிற தண்ணியெலாம் போடுங்க. மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, சாம்பார் பொடி, உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடிடுங்க. இப்போ இந்த வடையை நல்லா பிச்சு பிச்சு வச்சுக்கோங்க, இல்லைனா உதுத்து விட்டுக்கோங்க உங்கள் விருப்பம் போல். இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் மறுபடியும் குக் பண்ணுங்கள். கொத்தமல்லி தூவி எடுத்திங்கன்னா வடை கறி ரெடி. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செட் தோசையோட கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ்.